வானதிக்காக வந்து சாப்பாடும், அதுக்கப்புறமா வந்து அவங்களுக்கு பிடிச்சத வாங்கிட்டு வந்து குடுக்குறாரு நம்ம வந்து பாண்டியன். அடுத்து வந்து வானதி வந்து ரொம்ப பசியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டே வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. உண்மையிலேயே சொல்லப்போனா அந்த டாக்டர பத்தி பேசிட்டே இருக்கலாம்னு தோணும். அந்த அளவு வந்து சூப்பரா இருக்காருன்னு சொல்லிட்டு நெறைய விஷயம் டாக்டர பத்தி வந்து வானதி பேசிட்டே போறாங்க. சாப்பிடுறது கூட மறந்துட்டு அவ பாட்டுன்னு பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்த பாண்டியனுக்கு ரொம்ப கோவமா வருது. உடனே வந்து இங்க பாரு நம்ம கிடைக்கிறதே கொஞ்ச நேரம் தான். இப்பதான் நீயே வந்திருக்க. ரொம்ப நாள் கழிச்சு நம்ம 2 பேரும் வந்து மீட் பண்றோம். இந்த டைம்ல வேற ஒருத்தர பத்தி பேசிட்டே இருக்கே. நியாயமா வானதி அப்படி சொல்லிட்டு இப்ப என்ன பேசிட்டேன். கடன் இருந்தா டாக்டர் இருக்கார்ல, அவர பத்தி பேசினேன். அவர் ரொம்ப நல்லவரா இருக்காரு. அதனால சொல்லிட்டு இருந்தேன். இதுல என்ன தப்பு இருக்கு? நீ ஏன் இவ்ளோ பொறாம பிடிச்சு அலையிற? பொறாம உனக்கு அதிகமா தான் போச்சு. நான் இப்பலாம் பேசும்போது அந்த டாக்டர பத்தி ரொம்ப பொறாமப்படுறேன். உனக்கு பயம். எங்க அந்த டாக்டர் நானு வந்து விரும்பிடுவேன்னு சொல்லிட்டு என்ன வானதி பேசுற? இதெல்லாம் நான் பேசினேன். நீ ஏன் வானதி எல்லாத்தையும் கேட்குற? எனக்கு புரிஞ்சிடுச்சு. உன்னை பத்தி எல்லா ஆம்பளைங்களும் இப்படி தான் இருக்கீங்க. ஒரு பொண்ணு பேசக்கூடாது. உன்னை தப்பா ஏன்னா அப்படி தப்பாவே நினைக்கலையே. நான் எதுவுமே சொல்லலையே. நம்ம போய் மீட் பண்ணும்போது எதுக்காக தேவையில்லாத பற்றி பேசணும் அப்படின்னு தானே சொன்னேன். உனக்கு பொறாமையால் தான் இப்படி பேசிகிட்டு இருக்க, வேறு எதுவுமே காரணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு செமையாக சண்டை போட்டு நான் வரேன், நான் இங்கே வந்தேன் பாரு, வேலையெல்லாம் விட்டு என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க வானதி. அதெல்லாம் கேட்டு பாண்டியன் வந்து இப்போ என்ன இவளே வந்தால் சண்டை போட்டா சாப்பிட்டா போயிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுன்னு தெரியாமல் முடிக்கிறாரு பாண்டியன். இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்போ கரெக்டாக வந்து டே ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் என்ன பண்ணுறாரு, அப்படியே முழிக்கிறாரு. என்னடா சொல்கிற அப்படின்னா சோழன் கிட்ட டே கண்ணை காமிக்கிறார். டே என்னடா வீட்டிலாம் கிடச்சிதா? கிடச்சிதுரா அப்படின்னா சரி சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி சேரன் கிட்ட சொல்கிறாரு, அண்ணன் இந்த மாதிரி நிலாக்கும் எனக்கும் ஒரு தனி வந்து பார்த்துருக்கேன் நான் அப்பார்ட்மெண்ட்ஸு, அங்கே போயிடலான்னு ஃப்ளாட் பார்த்துருக்கேன், அங்கே போயிடலாம் நான் நினைக்கிறோம், நீங்கள் என்ன நினைக்கிற அப்படின்னோடனே என்னடா திடீர்னு தடி கொடுத்துட்டு போகணுன்னு சொல்கிறேன் அப்படின்னோடனே அவங்க நிலாவோட அப்பா வந்து ரொம்ப மோசமாக பேசுகிறாருண்ணா, அவருக்கு நான் நல்லா வச்சுக்க மாட்டேன்னு நினைக்கிறாருண்ணா, அதனால தான் நான் ப்ளீஸ்ண்ணா அப்படி சொல்லிட்டு ரொம்ப வந்து பேசி வந்து அவரை சமாதானப்படுத்துகிறாரு. ஆனால் சேரனுக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. இதுக்கு நிலா ஒத்துக்குப்பாங்களா? ஒத்துப்பாளா தெரியலையேடா அப்படின்ட்டாங்க. நிலாவை நான் சம்மதிக்க வைக்கிறேன்டா, உனக்கு சம்மந்தம் தானே, நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருந்தால் எனக்கு அது போதும்டா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே என் அண்ணன் தான் அப்படி சொல்கிறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, இது எல்லாத்தையுமே வந்து கேட்டுடுறாரு நம்ம பல்லவன் வந்து அழறாரு. டே ஏன்டா அழற அப்படின்னோடனே என்னால் தாங்கிக்கவே முடியல, அப்போ நிலா நீயும் வந்து இங்கேருந்து போயிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்பட்டு அழுதுட்டுருக்காரு. அப்போ கரெக்டாக நிலா அங்கே வராங்க. நிலா வந்து பல்லவனை பார்த்து ஏன் பல்லவ அழுதுட்டுருக்க அப்படின்னோடனே நீங்கள் எங்களை விட்டுட்டு போயிடுவீங்களா, நீ தனி கொடுத்துட்டு போகிறீங்களா நீ யார் சொன்னா இதெல்லாம் உனக்கு அப்படின்னோடனே அண்ணன் தான் இன்றைக்கி எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருந்துச்சு, பெரிய அண்ணன் கூட ஓகேன்னு சொல்லிடுச்சு, எனக்கு கஷ்டமாக இருக்கு, நீங்கள் என் கூடவே இருப்பீங்கன்னு நினச்சேன், இப்படி பண்ணிட்டீங்களே நீ, ஐயோ இதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது, அண்ணன் ஏன் இப்படி முடிவு எடுத்திருக்காருன்னே தெரியல நீ அப்படின்னோடனே பார் பல்லவா, எக்காரனை கொண்டு உன்னை விட்டுட்டு நான் போகவே மாட்டேன், இந்த வீட்டை விட்டு நான் போக மாட்டேன், உன் அண்ணன் இது வளர்றாரு, அவரை நான் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே வந்து சோழன் வந்து அப்பாடா எப்படியோ அண்ணன் சமைச்சிட்டாரு, பிரச்சனையே கிடையாது, இதுக்கப்புறம் என்ன பொருள் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட்டு போட்டுட்ருக்காரு. உடனே வந்து அந்த டைமில் நிலா உள்ளே போகிறாங்க. என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, அது வந்து சொல்லுங்கள் அப்படி எடுத்து பார்க்குறாங்க. பார்த்தா அதில் வந்து டிவி ஃப்ரிட்ஜு எல்லாமே இருக்குது. அதெல்லாம் பார்த்து இதுக்கு எதுவும் எழுதி வச்சுருக்கீங்க, எல்லாம் வாங்க போகிறோம் நிலா. ஓ அப்படியா, நம்ம எல்லோரும் சேர்ந்து போய் வாங்க போகிறோமா? இல்லை நீயும் நானும் சேர்ந்து தான் போய் வாங்க போகிறோம். எதுக்காக நம்ம போய் சேர்ந்து போய் வாழணும், ஏன்னா நம்ம போய் தனியாக தானே இருக்க போகிறோம், இதில் யாருக்கு பிடிச்சானா பிடிக்கலன்னா நம்ம போய் சேர்ந்து வாழணும், அதனால் நம்ம 2 பேர் சேர்ந்து இந்த பொருளெல்லாம் வாங்கணும் அப்படின்றாரு. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீட்டை கிழிச்சு போகிறாங்க. நிலா நீ என்ன பண்ணுற, இந்த பொருளெல்லாம் வாங்குறதா இருந்தால் இந்த வீட்டுக்கு வாங்குங்க, எல்லாரும் சேர்ந்து போய் வாங்கிட்டு வரலாம், அதை விட்டுட்டு தனியாக வாங்கணும், தனி கொடுத்துட்டு போகணும்னு ஏதாவது சொன்னீங்க நல்லா இருக்காது அப்படின்னோடனே என்னங்களா நீ எல்லாரும் போய் பாரு, ஊர் உலகத்தில் எப்படா தண்ணி கொடுத்துட்டு வரமாட்டான் புருஷன், வெளியே கூட்டிகிட்டு போனா தான் எல்லா பொண்டாட்டியும் நினைக்கிறா, ஆனால் நீ மட்டும்தான் இந்த குடும்பம் முக்கியம், இங்கே இருக்கிறவங்க முக்கியம் அப்படி சொல்லிட்டு இருக்க, யாராவது உன்னையும் முக்கியம் நினைக்கிறாங்க, எல்லாரும் முக்கியம் தான் நினைக்கிறாங்க, நீங்கள் மட்டும்தான் இப்படி இருக்கீங்க, சுயநலமாக இருக்கலாம் தப்பு இல்லை, ஆனால் பயங்கரமான சுயநலவாதியாக இருக்கீங்க, உங்களை நினச்சா எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, இப்போ நான் என்ன சுயநலமாக வந்துட்டேன், தனி கொடுத்துன்னு போகலான்னு சொல்கிறது தப்பா? ஆமாங்க தப்பு தான், ஒரு குடும்பத்துலேருந்து தனி கொடுத்துன்னு போகிறது தப்பு தான். ஏன் உங்கள் அண்ணன் அப்படி யோசிச்சாரா, என்னைக்காவது உங்களெல்லாம் தனியாக இருக்கணும்னு நினச்சிருப்பாரா? அவர் இப்போ வரைக்கும் குடும்பத்துக்காக தான் இருக்காரு. என் அண்ணன் மாதிரி என்னால் இருக்க முடியாது, உன் அப்பாக்காகவும் உனக்காகவும் தான் நான் முடிவு எடுத்தேன். என்னது என் அப்பாக்காக? ஆமாம் இதுதான் நடந்தது அப்படி சொல்லி நடந்த விஷயம் சொல்ல, எங்கள் அப்பாவுக்கு மூளையே கிடையாது, அவருக்கு இந்த குடும்பத்தை விட்டு எப்படா நாங்கள் பிரிய போகிறோன்னு இருக்கு, அதை விட்டுட்டு அவருக்காக பண்ணாராம், எக்காரனை கொண்டு தனி கொடுத்துட்டு சம்மதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதிர்ச்சி அடைகிறாரு. இவனை இப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு சோழன்